யார் சாமி அது? யார் சாமி அது? வாழ்க்கை நடமோடு வாழ்க்கை, புகழோடு வாழ்க்கை, நீண்ட ஆயுளோடு வாழ்க்கை. நீள்றதே இல்லை சாமி, அது நீண்டு 1.5 வருஷம் ஆகுது சாமி, நீள்றதே இல்லை. ஏய், நானும் கவேட்ரா, சுவேட்ரா, முஸ்லீரா, மேன் பவர் 100, மெல்கோகைன், அல்ட்ரோஜெயின், மில்டோ, லிபிடன், அர்கோசின், இத்தனை மாத்திரையும் போட்டு பார்த்துட்டேன். அது எந்திரிக்கிற மாதிரி 10-15 கம்பெனி சொல்ற. அது வேலை பார்க்குறவனு கூட இவ்வளோ மாத்திரை தெரியாது. அது 2 மாத்திரை எழுதித்தான். அதனால தான்டா கை காலெல்லாம் ஆடுது. போடா, நான் உனக்கு லேகியை கொடுத்துட்டேன், அப்பாட்டி வச்சிருக்கேன். கிளம்பாது, எந்திரியா நீ முதல்ல. இப்ப எந்திரிக்காது. அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல, நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல. என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை எந்திரிக்க சொல்லுங்க. நான் ஒன்ன எந்திரிக்க சொன்னேன், அந்த ஒண்ணு எந்திரிச்சுதான் 1.5 வருஷம் ஆகுது. அவனுக்கு துப்பாதையா, உள்ளது உள்ளே போயிரு. நாராயணா நாராயணா, நாராயண வந்தாலும் எந்திரிக்காது. கடவுளே கடவுளே, கடவுள் வந்தாலும் கடவுள் வந்தாலும் எந்திரிக்கணும். நீ எந்திரியா முதல்ல. நான் தான் சொல்றேன், நான் எந்திரிக்கிறேன், அது எந்திரிக்காது. தாங்களே எழுந்திருக்க சொன்னேன். ஆமாம், கூப்பிட்டு எழுந்திருங்க. ஆமா, எழுந்திருந்து வாருங்கள். முதல்ல செந்தமிழ்ல பேசினா அவருக்கு புரியும். ஆமா, செந்தமிழ்ல வாங்க. இருங்க, கோமணத்தை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் டவுசரை தூக்கி அவன் போட்டுக்கிட்டேன், நான் என்ன பண்றது? கோமணத்தை கரெக்ட் பண்றியா? ஐயோ கொடுமை. சாமி ஏப்பா இருக்கிற மாதிரியே நடிக்கிறேன் எப்படி? சாமி சாமி நல்லா நல்லா, நான் எத்தனையோ சாமியெல்லாம் இந்த காட்டுக்குள்ள பார்த்திருக்கேன் சாமி. நல்லா இருப்பா நல்லா இருப்பா. அவங்கள்ட்ட எல்லாம் ஹலோ, நான் குறைச்சிருங்க எனக்கு விரும்பல. ஹலோ ஹலோ, உங்களை பார்த்த உடனே உங்கள்ட்ட நான் நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. நல்லா நல்லா, நலமோடு வாழ்க புகழ். என்னையா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமையா? ஆமா சாமி. என்னையா நமஸ்காரம் அது? ஆமா சாமி, இது நல்ல நமஸ்காரம். அதே என்ன நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். நமஸ்காரம் மொத்தம் 5 வை நமஸ்காரம். ஏக நமஸ்காரம், துபாங்க நமஸ்காரம், திரியாக நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? அதுதான் குத்து. 5 வகை நமஸ்காரங்களிலே குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? அது உங்கள்ல இல்ல, எங்கள்ல இருக்கு. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? ஆமா, குத்து நமஸ்காரம். இப்படி யாரை வணங்குறீங்க நீங்க? எம்பெருமே முழு பெருமானே முருகனை தானே வணங்குறீங்க? ஆமா. எங்க பட்டைய காணோம். எந்த நேரத்தில் எதை போய் அவகப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கி? பட்டை மாதிரி வருமா? கடுக்கா கொட்டை, காஞ்சராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெல்லம், அழுகி போனோம், வாழைப்பழம், முல்லை மாதிரி போனோம், ஆப்பிள் பழம், இதெல்லாம் ஒன்றா குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு அதுக்குள்ளே இதெல்லாம் கொட்டி விட்டு அதுக்கு தக்கன தண்ணியை ஊற்றி அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு விட்டு, ஆகா ஊரல் போட்டவன் இருப்பேன் பாரு விருதான். ஐயப்பன் கோயிலில் குருசாமி கூட அப்படி இருக்க மாட்டேன் சாமி. செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டின பொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டேன். ஏன் தூக்கி வச்சு எரிச்சா பட்டை வடியாதான். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு குண்டை எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு தண்ணியில் படுக்கிறவன் ஒரு ட்ராப்பை அடித்தான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிர. அந்த பட்டை சாராயம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுமான்னு மாலை போட்டுக்கிட்டு விருதம் இருக்கிற ஆள் நான் ஒரு ஆள் தான் சாமி. பட்டை சாராயமா? அம்மா பட்டை என்னையா பட்டை சாராயம்? நான் என்ன சொல்றேன், நீர் என்ன சொல்கிறீர்? திருநீர் பட்டைங்க, பட்டை சாராயம் கேட்குறீங்க? திருநீர் பட்டை, திருநீர் பட்டை எங்க? அதை போய் ஐயா மொட்டை மொட்டையா சொல்லிக்கிட்டு நீருந்தே மொட்டை மொட்டையா சொன்னீர். நான் இப்போ அடிக்கிறது இல்லை. ஏன் அடிக்கிறது இல்லை? கிளம்பிட்டேன் குத்து நமஸ்காரத்துக்கு. ஏய், நமஸ்காரத்துக்கு போகும்போது நீங்க பட்டை அடிக்க மாட்டீங்களா? பட்டை சரி, நமஸ்காரம் பண்ண போறீங்க, சாமியை கும்பிட போறீங்க, என்ன மந்திரம் சொல்லுவீங்க?
மஞ்சரம் முருகப்பெருமான் நினைத்தனாலே ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் சொல்லுவீங்களா? அந்த மஞ்சரமெல்லாம் அதுக்கு ஒத்து வராது. ஓ, அவர் அண்ணன் இருக்கிறாரே விநாயகப்பெருமான், ஓம் விக்னேஸ்வராய நமக அந்த மந்திரமா? அதெல்லாம் இல்ல. அவங்க அப்பா இருக்காங்களே சிவபெருமான், ஓம் நமச்சிவாய நமக அந்த மந்திரமா? ஏன் நீ பாட்டுக்கு வளர்க்கிட்டு கிடக்க? அதெல்லாம் இல்லை. ஓ, அந்த மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் இருக்கிறாரே, ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மாதிரி மந்திரமா? கடவுளே கடவுளே, அதெல்லாம் இந்த நமஸ்காரத்துக்கு ஆகாது. வேற என்னதான் மந்திரம் சொல்லுவீங்க? 2 எழுத்து தான். அப்படி சொல்லியா? 2 எழுத்து மந்திரம். சிவாய என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது. என்ன வாசி 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 என்று சொன்னாலே சிவா சிவா என்று வருமே, அந்த சிவா என்ற 2 எழுத்து மந்திரம் தானே. இல்லை, எங்கிட்டு போனாலும் இஷ்டத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு இதுக்கும் ஒத்து வராது. ஓ, மரா 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 என்று சொன்னாலே ராமா 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 என்று வருமே, அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரமா? அது ஓ, சீதா 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 என்று சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்து மந்திரமா? கடவுளே அதெல்லாம் இல்லை. வேற என்ன 2 எழுத்தியா? முதல் எழுத்து ஆ. அப்படி சொல்லியா? உயிரெழுத்து 12 எழுத்துலயே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுக்கிறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு. உயிரை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஆஹா. 2வது எழுத்து மெய்யெழுத்து 18 எழுத்துலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுக்கிறீங்க, மெய் என்ற உடம்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? ஆ என்ற உயிரும் இம் என்ற மெய்யும் கொடுக்கிறீர்கள். உயிர்மை எழுத்து 216 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொர்மைக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே, அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய மந்திரம் தானே. அம்மான்னு சொல்றதுக்கு தான் இந்த நமஸ்காரமே. ஆனா நீங்க அவசரப்பட்டு மாவை சேர்க்கிறீங்க. அது ஒரு அம்மன்னு சொல்லுவாங்களா அம்மான்னு சொல்லுவாங்களாப்பா? அது 2 வருஷம் சென்று அம்மா மாவை சேர்த்துக்குவோம். என்ன 2 வருஷம்? இப்ப சேர்க்க வேணாம். சரி, இந்த மந்திரத்தை எங்கே யார் யாரு எப்ப போய் இந்த மந்திரம் சொல்லுங்க. ஐயா, யாருமே கேட்காதது நான் கேட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க ஒரு ஆள் தான் கேட்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நானும் என் குப்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிருவோம். காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? உன் இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது சாமி, வேறு வாடை வரும். எப்போ குளிச்சாலும் சரி குளிப்பா, நீ குளிக்காம கூட கோயிலுக்கு போ. அப்புறம் ஒரு ரவைக்கு 8 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுத்துருவோம்னா சாப்பிட்டுருவோம். ஓ, சாப்பிடுறீங்களா? சரி சரி சாப்பிடு. அப்புறம் ஒரு 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். ஏய், சாமி கும்பிட போயில பிள்ளைகளை தூங்க போறியா? என்ன பேசுற நீ? வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம தாயா சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சாமி கும்பிடுறது அப்படிங்கிற விதங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன பேசுற நீ? வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறக்க பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சாமி கும்பிடுயா? பிள்ளைகளை தூங்க போட்டு போய் சாமி கும்பிடுவாங்களா? இப்பெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுக்க வேணாம் சாமி. அவன் ஒவ்வொருத்தையும் டச்சு செல்லு வச்சிருக்கான், செவுத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சர்ச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு போய் சொல்லிக்கிட்டு நீங்க வேற சும்மா இருங்க. இந்த மஞ்சத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது. தூங்க வச்சிருக்கீங்களா? ஆமாம், தூங்க. சரி சரி. அப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். எங்க? நானும் என் பொஞ்சாட்டியன். எங்க போவீங்க? இதுக்குன்னு தனியாக குடிக்க வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம், வீடு கட்டினா பூஜை இருக்குல்ல. சரியா சொல்றீங்க. பாருங்க, முதல்ல என் பொண்டாட்டி தான் குடிச்சக்குள்ள போய் மல்லாக்க படுத்துக்குவான். கிறுக்கத்தனமா பேசிட்டு இருக்க. கோவிலுக்கு போய் கோவிலை வலம் வருவது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பங்களை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே குப்புற படுக்க வேண்டும், கைகள் 2 நீட்ட வேண்டும், கால்கள் 2 நீட்ட வேண்டும், உடம்பில் அனைத்து பாகங்களும் மண்ணிலே பட செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். என்ன பேச்சு பேசுற நீ? கொடிமரத்துக்கு பக்கத்தில் குப்புறப்படுத்த சாஸ்தா நமஸ்காரம் பண்ணணுமியா? மல்லாக்க படுக்கிறவங்க என்ன பேசுது? சாமி கும்பிடுறதா? ஏன் என் குடும்பத்தை இந்த சம்பிரதாயம் சாமி கும்பிடுற சம்பிரதாயமையா? இல்லையா? ஒரு சம்பிரதாயம் தெரியாம சாமி கும்பிட்டு இருக்கு. புராணம் நீ பேசுறதெல்லாம் சரிதான் சாமி. கொடிமரத்தாடியில தான் குப்புற படுக்கணும். சரி, குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமியார். நான் வெளியில நிப்பேன். சரி, அவதான் முதல் மந்திரத்தை ஆரம்பிப்பா. நீயே பேசு. ஏன் சாமி? மந்திரம் நீ ஆம்பளை ஆள் சொல்றதா பொம்பளை பிள்ளைய மந்திரம் சொல்ற? நீ மந்திரத்தை சொல்லியா? அந்த அம்மா இந்த நமஸ்காரத்துக்கு அவதான் ஆரம்பிப்பா.
சரி நான் வெளியில நின்னுகிட்டு இருப்பேன். சரி முத எழுத்த சொல்லுவா. எப்படி? அப்படியா சொல்லுவாங்க? டேய், அப்படியா சொல்லுவாங்க? நான் உயிர் போயிருமியா, அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடும். கிளம்பு. சாமி வந்துடும். நாராயணா, நல்ல வேலை. நான் ரெண்டாவது எழுத்த சொல்லுவேன். எப்படி? டேய், அப்படியா சொல்லுவாங்க? அப்படி சொல்லியா? நான் கீழே தான் போவோம் உங்க பேச்ச கேட்டா. அவன் மஞ்சளத்தை வேகமா சொல்லுவா. திட்டு திடுன்னு ஓடி அவ மேல நான் குப்பரப்படுத்துக்குவேன். டேய், குடிசைக்குள்ள மல்லாக்க படுக்கனே. அட குடிசைக்குள்ள மல்லாக்க. அட குடிசைக்குள்ள மல்லாக்க படுக்கனே. டேய், அட குடிசை. டேய், முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். நாராயணா, நாராயணா. நாராயணமா அப்படி பண்ணுவாரு. ஏய், என்ன யான்னு தெரியுதா தெரியலையா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே தெரியுது. இத பேசலாமா? தெரிஞ்சுக்கிட்டே இத பேசலாமா? தெரியுது. தெரியுது இல்ல? யாருன்னு என்ன யான்னு தெரியுதா? தெரியுது. தெரியல. யாருன்னு இருப்பா. என்ன தெரியுதா தெரியலையா? தெரியுது. தெரியுது. அப்புறம் என்ன? கொண்டே தெரியுது, கொட்டை தெரியுது, விலாசம் இல்லையா? விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமாவா தானே? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதர் என்னுடைய நாமம். நாரதர் நீங்களா? ஆமாப்பா. தெரியாம இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க போய் அவங்ககிட்ட காதுக செஞ்சு விடாதீங்க. சரி சாமி, சரி சாமி. என்ன பேச்சு பேச நீ? சரி சாமி, நீங்க செய்ய மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை. சத்தம் போடாம செய்யறேங்கிறீங்களா? சரி சரி சரி. நாரதரா? நாரதர். ஆமா, என்ன ஆளாவலாம்பட்டி பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன? ரொம்ப நாளாச்சு வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்துட்டு பார்த்து போறதே போறமே ஒரு கலகம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கலகமா? ஆமா. ஏன் இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறது பிடிக்கலையா? ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வர்ணமாக வந்தேன், இருக்கவங்கள வெட்டி விட்டானா? இவங்கெல்லாம் நல்லா ஒற்றுமையா இருக்கத்தாயா நான் அதனால கலகம் பண்ண வந்தேன். இங்க பாரு, கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்தோனிந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிடும். துன்பமாகவே இருந்தோனிந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றாலே என்னவென்று தெரியாமல் போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்தவர்தான் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு கலகப்பிரியன் நாரதர். ஏன்னா ஆரம்பம் கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன் கலகப்பிரியன். இருக்கட்டும் இருக்கட்டும். முடிவில் வந்து நலத்தை உருவாக்கக்கூடியவன் சந்தோஷம் தான் கலகப்பிரியன். அதனாலதான். சரி, இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா பாதியில இடையிலே வந்த தொழில்? இடையில என்ன? எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தையுமே இடையில வந்த தொழில் கலகப்பிரியன். யார நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? நீ சொல். அட செவிட்டு படை, தக்கன் கொடுத்த சாபத்தின் பேருன்னு சொல்லி நக்க கொடுத்தாங்களா? எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தையுமே இடையில வந்த தொழில் கலகப்பிரியன் என்று. கால ஒளி அதை எடுத்து குடிச்சிட்டானே. சரி, உங்க அப்பா இருக்காரு. நான் இருக்காரா இல்லையான்னு கேட்கல. அப்புறம் என்ன அப்பா தான் சொல்ல முடியும். உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. அவருக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிறார்னா உலகத்துள்ள 84 சீவராசியம் படைக்கின்றார். 80 லட்சம் சீவராசி. 4 யோனி 70 தொற்றும் 84 சீவராசியில் 84 லட்சம் ஊர்வன 11 9 மானீட்டராம் நீர்ப்பறவை நாற்கார் ஒரு வெப்பத்தாம் சிறிய வந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்த அந்த மேல் சீர்த்தாவதும் 4 84 சீவராசியில் படைப்பது எங்க அப்பா. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் ஆயிலியம் அஸ்தம் சித்திரை சுவாதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சாமி? ஜாதகம் பார்க்குறவனா நீயே? வீட்டில் போய் அதான் சாமி. எனக்கு தெரியும். ஒரு வேளை 2 வேளை பார்த்தா தானே எத்தனை வேலை பார்க்குறது ஒரு மனுஷன்? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயிலியம் மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசகம் கட்டி இதெல்லாம் சொல்லும்போது தெரியும் ஜாதகம் அப்படின்னு தெரியும். நாங்கள் தெரியுமா? மச்சம் கூர்மவராக வாமனம் பிரணவம் ஈனவம் சைவலிங்கம் பைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்த மார்க்கனை ஆக்கினியம் பிரம்மாண்ட பத்தம் சொல்லக்கூடிய 18 புறாங்கள் விழுந்து பெருமையை சேர்க்கக்கூடிய நாரதரியா. சித்திரை வைகாசி ஆனி ஆடி அவனை புரட்டாசி ஐஸ்வரி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ள சொல்லக்கூடிய ஆளுகளா சாமி? புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் மேல் நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி
பேரை நான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சுருகு நாளுகளா சாமி. பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா விகுதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏபிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங்க சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ் பராபவ கீழக சௌமியே சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலசுத்தி சித்தாத்தி ரௌத்திரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரத்தாச்சி குரோதன அப்படி இருக்கா எனக்கு தெரியும் 60 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியும். நீங்க என்ன கூட நீங்க தவறா எடுக்கலாம். என்னடா இப்போ பாதி சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு வருஷமா சொல்றாரு, ஒருவேளை நம்மளுக்கு தெரியுமா தெரியலையான்னு சோதிப்பாருன்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன் நான் அந்த இடத்த வச்சேன்னு பாருங்களேன். அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் 27 நட்சத்திரம் சொன்னீங்களே, ஜாதகாரன் கேட்டேன்ல, அப்பவே நீங்க சொல்லும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஜாதகாராக இருந்தால் 27 நட்சத்திரம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும், 12 ராசிகள் தெரிந்திருக்க வேண்டும், 12 மாதங்கள் தெரிந்திருக்க வேண்டும், 7 நாட்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடிய தன்மைகள் 60 வருஷம். அதில் எந்த வருஷத்தில் பிறந்தால் எத்தனை வயது ஆகிறது என்பது முதற்கொண்டு ஒரு ஜாதகருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அதனால் உங்களை சோதிக்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய பேச்சு, ஆன்மீக சிந்தனையுடைய பேச்சு. ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, நிறைய ஆன்மீகம் நிறைய பேசுவாங்க, நகைச்சுவை என்பது தெரியாது. ஒரு சிலர் நகைச்சுவை நிறைய பேசுவாங்க, ஆன்மீகம் என்பது சுத்தமாக தெரியாது. ஆனால் ஆன்மீகம் தெரியாது, நகைச்சுவை இருக்கிறது உருவ ஒற்றுமை மட்டும் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் தெரிந்திருந்தும் நகைச்சுவை தெரிந்திருந்தும் உருவ ஒற்றுமை மூன்றும் ஒருங்கி அமைந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு வாழ்க. இது மாதிரி நிறைய பேசக்கூடியவங்க, நிறைய விஷயங்களை பேசக்கூடிய பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்டையும் நம்ம 4 விஷயங்கள் நம்ம பேசலாம், மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நான் உணர்வேன். அதை உணர்த்துவதற்கு நீங்கள் வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. வரக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி திறமை இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவர்கள் நினைத்து வந்தால் நல்ல ஆசைகளை கூறலாம். அழைத்து வாருங்க. அழுகாதீங்க, தெரியும் எனக்கு. அழுகிறீங்கன்னா என் மேலே கோவத்தில் எதுவும் அழுகிறீங்களா? சாமி, இது ஆனந்த கண்ணீர் அப்படி சாமி. சொல்லுங்க. சரி, மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணீர். ரொம்ப உங்களை பார்த்தல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி சாமி. தினம் உங்களையே சந்திக்கணும்னு என் மனசு சொல்லுது சாமி. உங்களாட்டம் ஒரு நல்ல மனுஷன், உங்களாட்டம் ஒரு நல்ல நாரதரை சந்திக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சாமி. உண்மையில் உங்கள் குணம், இப்பேற்பட்ட குணம் எந்த நாரதருக்குமே வந்ததில்லை சாமி. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சாமி. சாமி, நான் இந்த ஜாதகம், புராணம், இதிகாசம், காவியம், நாடகம், விருத்தம், சட்டப்பிரம்மம், அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 4 அடி 2 அடி 1.25 அடி, அதே மாதிரி சித்த வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம், மாந்திரீகம், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதுனால தான் சாமியே. உங்கள் நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளச்சாமி வந்தால் சனியே வர்றான்னு சொல்கிறாங்க சாமி. என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க தெரியுமா அந்த நாரதங்கெல்லாம், அந்த பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் அவங்க மாதிரி நீங்கள்லாம் பேசாமல் நான் சும்மா குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சுட்டீங்களே சாமி. என்னமோ தெரியல சாமி, அந்த நாரதங்க போடுறவங்க பூரா என்னைய கண்டா சனியேங்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போய் என்ன பேசுறது? இதெல்லாம் அவங்கள பார்க்கும் பொழுது நம்மளாம் ஏன்டா இதை படித்தோம்னு வருது சாமி. மனசுக்கு வேதனையாக இருக்குது சாமி. ஒருத்தனும் வந்து அந்த பாடுபடுத்துகிறாங்க. மாமா என்னை எதுவும் பண்ணிவிடாதீங்க மாமா, சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு போயிடுறேன் மாமா, இப்படி தான் சொல்கிறேன். உங்கள் குணம் வருமா சாமி? அவங்கெல்லாம் கிடந்துட்டு போகிறாங்க சாமி அந்த நாரதங்க பூரா. என்னமோ ஆலாவளப்பட்டியில் நீங்கள் நல்லா பேசுவே அப்படின்னு சுரேஷன் என்கிட்ட சொன்னார். நான் நல்லா பேசுவியே அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் பேசினேன். அவங்க மாதிரியே நீங்களும் பயந்துக்கிட்டு வெள்ளச்சாமிக்கிட்ட பேசி ஆலாவளம்பட்டியில்
பெருமாள் ராஜுங்கிற மாடு புடிவட்டு போச்சுன்னு ஒரு கெட்ட பேரை நீங்கள் எடுக்காம அந்த நாரதங்க மாதிரியே நீங்களும் ஒதுங்கி போறீங்க பாருங்க. அதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு என்னக்கிட்ட நீங்கள் வாயை கொடுத்து நீங்கள் தோற்று போய் நான் ஜெயிச்சு உங்களை யாரும் கேவலமாக பேசுறதை ஏன் காதுக்குள்ளே கேட்கக்கூடாது சாமி. இப்படிதான் நடந்துக்கணும், அப்படியே இருங்க. எல்லாம் சுரேஷ் பண்ணிவிட்ட வேலை தானா? சுரேஷ் ரொம்ப நல்ல தம்பி. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கணும்ல. ஏன்னா நான் உங்களை கீழே உட்காந்து நாடகம் பார்த்தவன். நீங்கள் எத்தனை நாரதில் ஓட ஓட விரட்டுவீங்கன்னு நான் கண்ணால் பார்த்தேன். உட்காந்து நாடகம் பார்த்து நாடகத்துக்கு வருவோமா வேணாமான்னு கூட மனசு தோணுச்சப்பெல்லாம். அப்பவே பயம். ஆமாம், இப்போ ஒரு திறமையானவர் பார்க்குறப்ப அந்த பயம் இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலும். ஒரு நாரதில் ஒன்றும் தெரியல உள்ளே ஓடான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நகைச்சுவையாளர் இருக்காருன்னா, தெரியலைன்னா உள்ளே ஓடா ஏன்டா கட்டையை பிடிச்சிட்டு வர்றேன்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க. அதில் பாருங்கள், உங்கள் அளவுக்கு படிக்கலனாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன் நான். இது மாதிரி அவங்க எல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்க மண்டக்கணமாக பேசுகிறாங்க. நாரதரை போடுறவங்க எல்லாம் என்னென்ன பாடு படுத்துறாங்க. இந்த கீழே இறங்கிட்டீங்க என்ன பண்ணுறது? அப்படி இருந்துட்டா சந்தோஷம். ஏன்னா உங்களை கொண்டு கோபுரத்தின் உச்சியில் வச்சேன். வைக்கணும்ல. என்னைய கொண்டாந்து கீழே தள்ளுனீங்க பாருங்க. அட தள்ளணும்ல. அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எந்த அளவுக்கு என்னைய எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. சந்தோஷப்படுறணும்ல. அது எனக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், வேதனை யாருக்குங்கிற உணரணும். ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் புடிங்க புண்ணாக்கு. நீ ஒரு ஆளு மயிராட எனக்கு, நீ ஒரு ஆளு மயிரான்னு கேட்கிறேன். டேய், உன்ட என்ன பேசுகிறவனோ பேச்சுக்கு தகுந்த மாதிரி பேச வக்கில்ல உனக்கு. கிழிச்சு கேட்பேன் புடிங்க முடியா நீ? ஏன் வெங்காயம் அல்ல விளக்கெண்ண? எவ்வளவு மரியாதை கொடுத்தவனே. ஆன்மீக சிந்தனையாளன், சிறப்பான பேச்சாளன், உருவ ஒற்றுமையாளன், நகைச்சுவாளன், பெருமைப்படுத்தின. வாங்க போங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசலை. அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுத்துருவேன். வா போன்னு கூட பேசல. சிறப்பு சேர்த்தி நீ என்ன நடிச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணியோ அதுக்கு மேலே நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏய், பண்ணி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு போல. போட்ட வேஷத்துக்கு என்ன வைக்கிறாங்க திங்க வேண்டியாடா பேசுற. பார்த்து குளிச்சு கேட்பேன் நட்டு போடுவாங்களா அவங்க. அவன் வந்தேன் எவன்டா நாரது உன் வீட்டில் மாடு மேய்ச்சா எவன்டா நாரது? என்ன நாரதங்க எல்லாம் அவங்க இவங்கன்னு ஒரு நோக்கத்துக்கு பேசுற. கொட்ட கொட்ட குனியணும் முட்டாள், குனிய குனிய கொட்டோணும் முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்கு. நீ பார்த்த நாய் கூட ஓடுற நாயா பார்த்துருக்க. ஒரு நாயாவது திரும்பி இருந்துச்சு நீ வாழை சுருட்டிக்கு சத்தியமங்கலம் போயிருப்ப. நீ என்ன பேசுற? நீ சரியான ஆம்பளை. இந்த மேடையில் நீ என்ன ஒன்று ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே இந்த மேடையில் செய். செய்யலைன்னா செத்து மடிடா. எதுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? மனிதனுக்கு இறப்பு என்பது ஒரு முறைதான். பல முறை தோல்வியிட்டு பல முறை அசிங்கப்பட்டால் பல முறை செத்து செத்த வேணாம். எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்னு கேட்கிறேன். நீ இங்க பார், ஒரு பேச்சு பேசினா பேச்சு அர்த்தம் இருக்க வேண்டும், விளக்கம் இருக்க வேண்டும், கருத்து காரணங்கள் இருக்கணும். காரணம் இல்லாமல் தோரணம் நான் என்றுமே நாரதன் கட்டியது கிடையாது. வானரம் அழிந்த நீ நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்திரும் ஞானமும் கல்வியை நமைந்த நூல்களும் ஈனருக்கு உரைத்தில் இடறதாகுமே. கவி விளக்கம் தெரியுமா? வானரம் என்றாலே குரங்குன்னு அர்த்தம். குரங்கு மலைதலில் நனைய. ஒரு மரத்துல குரங்கு இருக்கு, அதே மரத்தில் ஒரு தூக்கணங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. மழை ஒழிகிறது, குரங்கு நனைந்தது, குருவி நனையாமல் இருந்தது. இந்த குருவி குரங்கை பார்த்து சொன்னது, குரங்கே குரங்கே எரும மாடு வாதிட்டு இருக்க, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. 4 அறிவு படைத்த நான் எனக்கென்று வெயிலில் காயாமல் மழையில் நனையாமல் எனக்கென்று கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட ஒரு அறிவு கூட உனக்கு 5 அறிவு. 5 அறிவு படைத்த நீ உனக்கென்று ஒரு வீடு கட்ட தெரியல, நனையாம இருக்கு தெரியல, வெயில்ல காயாம இருக்கு தெரியல, அது கூட தெரியல, நனையாமல் ஒரு இடத்துல ஒளிந்திருக்க கூட தெரியவில்லையே. குருவி புத்தி சொன்னது குரங்கு. உடனே குரங்கு கோவம் வந்துச்சு, நமக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா? தாண்டி போய் கூட்ட பிச்சு எரிஞ்சிச்சு. உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? நல்ல ஞானம் ஒன்று சொல்லலாம்.
உன்ன மாதிரி ஈன பயலுக்கு சொல்ல முடியுமாடா? நல்ல மனுஷன், பேச தெரிஞ்சா பேசு, பேச தெரியலையா பொத்திக்கிட்டு உள்ள போயிரு. புரியுதா? சம்பந்தம் இல்லாம அவன் வந்தேன் இவன் வந்தேன் நாரதை வந்தேன் எவன் நாரதை வந்தேன். உன் வீட்டுல மாடு பேச்சவனா கொன்னு கொலை அத்துப்படி வேணுமே. பேச்சு நம்ம 2 பேருக்குன்னு. புரியுதா? உடச்சு விடுவேன். புரியுதா? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. நாரதைங்க எந்த நாரதனா? காதல சுத்தம் பண்ற ஒரு பக்கம் கிழிச்சு விடுவேன். சரியா? கால 2 பொளந்தே விடுவேன். வெள்ளச்சாமி, நல்ல மரியாதை உனக்கு கிடையாது. சத்தியமங்கலத்து ஓடி போயிரு. சரியா? எங்க வந்து யார் ஊர்ல வந்து யாரை பார்த்து நாரதைங்கிற நாரதை கிள்ளி விடுவேன். மூக்கு மேல நொறுங்கி விடுவேன். சரியா? ஆளுல பாரு நாரதையில நாரதை வேண்டா. நாரதே மூச்சு விடாத மூக்க பிடிச்சு கொண்டே விடுவேன். மூச்சு விட முடியாது மூக்க பிடிச்சு கொண்டு விடுவேன். பேசு. போன்னுட்டு நீ ஐயா போற வா. நான் பக்கத்துல இருந்தா உனக்கு பேச்சு வருமா? பயப்படாத. இல்ல பேச்சு வராதா? என்ன தனியா பேச தெரியாதாடா? நான் நிக்கிறேன். தனியா பேச தெரியாதாடா? நான் நிக்கிறேன். நீ பேச. நீ பேச. நீ எதுக்கு போற? நீ பேச. நான் பேசுறேன். நீ நில்லு. நீ பேச. நீ பேச. மைக்க தூக்கி மண்டைய பொளந்தே அப்படி உன்னை நில்லு. நீ சரியான நாரதே. நில்லு. நிக்கல. பேச்சு வராதே. நீ பேச. நில்லு. நீ பேச. எனது அருமை ரசிக பொதுமக்களே, இந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாடகத்தை நாங்கள் நல்லா ரசிக்கிறோம். உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களே. தேங்க்யூ. குட் பை. என்ன பேச்சு, என்ன ஒரு ரோசம், மஞ்சள் கொழுப்பு நெஞ்ச அடைக்குது. துமுறு ஊரு சோறு சும்மா விடுமா? அவர் சொல்றார், செய்யி இல்லாட்டி செத்து மடி. போ. எதுக்கு இருக்க நீலாம்? போ. பெருமாள் ராசு, நான் செத்தேன்னு வச்சுக்கைய 16 நாள் ஆகுங்களையும் உன்னைய வந்து கூட்டிகிட்டு போயிருவேன். முதல் நாளே உன் வீட்டு வாசப்பல நிற்பேன். உன் கழுத்தை நெரிப்பேன். முதல் நாளே உன் வாசப்பல நிற்பேன். எனக்கும் ஒரு குஞ்ச கட்டி விடுவேன். நான் செத்து எலும்புச்ச பழத்தை வெட்டுவேன். ஏமலோகத்துல ஒரு நாடகம் நடக்குதுன்னா அங்கேயும் பெருமாள் ராசு இருக்கணும். அங்க முத்தப்ப உன்னைய கொலையா கொல்லணும். உன்னைய நான் அங்கே விட மாட்டேன். எனக்கு முதல்ல அவர் அங்கே விட்டு போயிருக்காரு. உன்னைய கூட்டிக்கிட்டு போகாம மட்டும் இருக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க. அது எப்படி? உன்னை எதிர்த்து பேசுறவங்க பூரா செத்து போயிடணும். இருக்கவே கூடாது. உன்னை நீ பேசுறதுக்கு பூரா ஆமா போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்துக்கிட்டு சிரிப்பு காட்டுறவங்க மட்டும் நீ நடிக்கணும். 200 வருஷம். பெருமாள் ராஜு வெள்ளச்சாமி மாற்றமானவன். அதனால தான் இன்னைக்கு மக்கள் மனதில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். வெள்ளச்சாமி, நீர் என்னடி மம்மா கொடுக்கு என்னைய போய் செத்துப்போ அப்படின்னு சொல்றிய? நீர் சரியான நாரதர் தானே. வாழைப்பழத்தில் ஊசி எத்தனை ஏத்துற? பிரபப விபா சுக்கிரா பிரபு 60 வருஷத்தையும் நீங்க தான் ஆரம்பிச்சிய. நீ ஆரம்பிச்சியல்ல 60 வருஷத்தையும் சொல்லாம பாதியில் நிப்பாட்டி புட்டு என்னைய சொல்ல சொன்ன. ஏன்? ஒருவேளை நான் அது தெரியாம நின்று இருந்தா என்ன மயிருக்கிட அங்க வந்தான்னு நீ கேட்டிருப்ப. தெரியுமா? ஜாக்கிரதை. வேற எவன்ட்டையும் பேசு. அவர் சொல்றாரு, என்ன வேஷத்துக்கிட்ட வந்த? பெருமாள் ராஜ் அவர்களே, உன்னை நான் எச்சரிக்கிறேன். நான் குரகர் வேஷத்தில் நான் நிற்கிறேன். நீ தெய்வம், நான் மனுஷன். காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன். உன்னை கீழே தள்ளி விட்டு நெஞ்சில ஏறி உட்காந்து உன்னைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னே இருப்பேன். காரணம், உன்னைய காப்பாற்றணும் குரகர் வேஷம். இந்த வேஷத்தில் இருந்துக்கிட்டு உன்னைய நான் தொடக்கூடாதுன்னு பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். கத்துற, அலற. இந்த வெள்ளச்சாமிங்கிற வெண்கு நான் இருக்கேன்னு வச்சுக்க. நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய் நல்லா காய்ச்சதுனால தாண்டி உன் கடுகு இங்கே வெடிக்குது. நான் காயாம இருந்தேன்னு வச்சுக்க, உன் அறிவுங்கிற கடுகு நுரை விட்டுக்கிட்டு தான் கிடக்கும். நல்லா பார்த்துக்க. நீ பேரெடுத்துக்கு காரணம் இந்த வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய். நல்லா தெரிஞ்சுக்கணும். பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா.
நீர் படிச்சியா இல்ல வீட்டில் போய் வடிச்சியலா? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அவர்தான் பன்றி அவதாரம் எடுத்தார். 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி. வெள்ளச்சாமி மான் துளி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பெருமாள் ராஜு உடப்பம்பட்டி வெள்ளச்சாமியை எப்படியாச்சும் கேவலப்படுத்தி விடும்னு நீ நினைக்கிற. நீ பேசினது பூரா இன்னைக்கு கோபுரத்துக்கு மேலே தான் என்னமோ ஏற்றிக்கிட்டு இருக்க. அதை சொல்றாரு அவரு. குரங்கா நான் என்னைய பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியுதா கேவலமா? இவங்க குருவியா மழை பொழியுதான். இவங்க கூட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்களாம். உடனே எனக்கு ரோசப்பட்டு நான் கெட்டெண்ணப்பட்டு உடனே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் நினையாம ஏன் போய் கூட்டுக்குள்ள உட்காந்துருக்க அப்படின்ட்டு உடப்பம்பட்டி யாரு விட்டு கூட்ட போய் பிச்சு புட்டனா. நான் உன்கிட்ட கேட்கிறேன், ஆஞ்சநேயன் என்ற பெயரில் இந்த பூலோகத்துக்கு வந்து பாரியா? எத்தனை கோயில் இருக்கு இந்த குரங்குக்கு? வந்து பாரு. எனக்கு கோயில் கட்டுறாங்க, எனக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க, எனக்கு மண்டலாபிஷேகம் பண்றாங்க, எனக்கு வடமாலை சாத்துறாங்க. குருவி உனக்கு எவன் கோயில் கட்டுறியா? உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்ற? முட்டையை பொறிக்கும் இறைய கொண்டு வந்து கொடுக்கும். சிறகு முத்துனவன தாய் தகப்பேன் தெரியாத பறக்கிற பறவை. நீர் என்னடி எனக்கு புத்தி சொல்றது? குரங்கு எத்தனை குட்டி போடட்டு உடப்பம்பட்டி, எத்தனை குட்டி போடட்டு இந்த குரங்கு கூட்டத்தோட தெரிகிறது, இழுத்துக்கிட்டே தெரியும். நீர் பறந்து போயிடுவ தெரியுமா உனக்கு? பேசும் பெருமாள் ராஜ் அவர்களே, பேசும். மற்றவர்களை பேசும்பொழுது நீர் ரோசப்படக்கூடாது. ஏன்? நீங்க படிச்சிருந்தா வெள்ளச்சாமியை ஜெயிச்சு காட்டுங்க. அப்பெல்லாம் நான் நாடக உலகத்துக்கு வந்தப்ப எத்தனை புத்தகங்களை தெரியுமா மலைக்கோட்டை வாசல்ல போய் எத்தனை புத்தகங்களை தெரியுமா தேடி பிடிச்சு வாங்கி படிச்ச படிப்பு. மண்டகனல்ல படிச்ச படிப்பு மீது நம்பிக்கை. இன்னைக்கு வர்ற பையங்க பூரா மற்ற நாடகங்களை பார்த்துவிட்டு உங்க நாடகத்தையே பார்த்துவிட்டு காப்பி அடிச்சு 10 சினிமா பாட்டு போதும், 4 சினிமா பாட்டு போதும், 4 பாட்டு போதும், இதை வச்சு நாரதல்ல சம்பாதிப்பு. எத்தனை பேர் தெரியுமா அன்னைக்கு வர்றாங்க தெரியுமா உங்களுக்கு? பேசணும்னா ஒண்ணுமே தெரியல, பல்ல கடிக்கிறாங்க. நீர் படிச்சிருக்க, அவங்கள பேசினா உங்களுக்கு என்ன ரோசம் பொத்துக்கிட்டு வருது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொண்டு பேசு. ஏ உடப்பம்பட்டி, இதுக்கு மேல நீ என்னை மரியாதை இல்லாம பேசின பெருமாள் ராஜு, இந்த நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். எச்சரிக்கை பண்றேன், பேசு. கற்பூர பாத்தி கட்டி கசூர் ஏற்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளினி விதித்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பேதற்கு அறிவின் இனிதாக பிரமணமே சொல்லினான் நற்பத வர அதற்கு கவக்குணமே மேலாக நடக்கும். அப்பாண்ண நல்ல அருமையான பேச்சு. ஒரு பேச்சுக்கு பதில் பேச்சு கொடுக்கணும்னா எதிராளி சரியான படித்தவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பேச்சுக்கு எதிர் பேச்சு கொடுக்க முடியும். தெளிவாக அழகா மக்கள் மத்தியில் புரியுற மாதிரி எவ்வளவு அழகா தெளிவான உங்களுடைய பதில் பேச்சு இருந்தது. உண்மையாகவே உங்கள் பேச்சை கேட்குறப்போ சக்கரைன்னு எழுதி நக்குற மாதிரி இருக்கு. சக்கரைன்னு எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரை மடித்த காகிதத்தை நக்கு, நல்லா இனிக்கும். நல்லா பேசுகிறேன் பாரு. வரும் வெங்காயம் வெந்தயத்தாவதானே என்ன பேசுகிறேன்? நான் என்ன, நீ கடுகு. அந்த கடுகு வெடிக்கணும்னா என்ன நல்லா காயணும். உண்மைதான், என்ன நல்லா காஞ்சாத்தான் கடுகு. அதில் போடுவாங்க, காயிலைன்னா கடுகு போடுவாங்களே. உன்ன மாதிரி முட்டாள்தான் போடுவாங்க, அறிவாளிகள் யாரும் போட மாட்டாங்க. நீ பேசுகிற பேச்சுக்கு ஒரு விளக்கம் இருந்து பார்த்தியா? என்னைய சொல்றார் இவர் பெருமாள் பன்றியான், இவர் மானா. நீ நல்ல அறிவாளி. பெருமாள் எதற்கு பன்றி அவதாரம் எடுத்தான் உனக்கு தெரியுமா? மகாவிஷ்ணு 10 அவதார கதாநாயகன். மச்சம் கூர்மம் வராக மாமனம் பிரணவம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு.
வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்தால் பண்டிய அவதாரம் எதுக்கு எடுத்தாரியா? இந்த பூமியின் வழியிலே நீ நான் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்க முடியும். யார் தெரியுமா? ஏன் பாட்டை மகாவிஷ்ணு. இந்த பாட்டை மகாவிஷ்ணு பூமியை உலகிற்கு வெளியில கொண்டு வரலன்னா நீயும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. அவதாரம், அவர் தான் காக்கும் கடவுள். அப்படிப்பட்ட பெருமாள், அதனாலதான் அவர் பண்டிய அவதாரம் எடுத்தார். இந்த பூமியை உலகிற்கு கொண்டு வந்தார். அது மட்டுமா, சிவனுடைய அடியையும் முடியையும் ஒரே நேரத்திலே பார்த்தவர் பாட்டை மகாவிஷ்ணு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நேரத்தில் பார்த்தவர். பாதாளத்தை தூக்கி அவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறார். சிவபெருமான் அப்படியே குனிந்து அவரை தூக்குகிறார். அடியையும் முடியையும் ஒரே நேரத்திலே பார்க்கவர் பாட்ட மகாவிஷ்ணு. முடியுமா? உன்னால முடியுமாயா? பெருமாள் யார்? பெரும் கூட்டல் ஆள் பெருமாள். என்னைக்குமே பெருமாள் பெரியாள் தான். நீ சாதாரணமாலே நீ வந்து சொல்ற பார்த்தோன்னே நேரம் போய் நான் நெறி குறவர் வேஷிய போட்டிருக்கேன், இல்லைன்னா கட்டி பிடிச்சி உருண்டிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன். என்னையா அவன் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்? இங்கே பார், நீ முருகன் வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமி தான், நாரத வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமி தான், காவல வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமி தானா. நாயை குளியாட்டி நடுவீட்டில் வந்தாலும் நாய்க்கு புத்தி நக்கிற புத்தி தானே. என்ன பேசுற நீ? உன் பேச்சுகளை ஆமாச்சாமி போட்டு பார்க்கிறியா நீ? வானரம் சொன்னோன்னா குரங்கா, என்ன குருவியா? குரங்குக்கு கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறான்னு சொல்ற நீ? இல்லன்னு நான் சொல்லல. குருவிக்கு ஐயா கோயில் கட்ட நீ சொல்றியா? சொல்லாம நீ படிச்சவன தான் சொல்லுவியா? படிச்சியா இல்ல நீ போய் வடிச்சியா? மயில் வாகனன் முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. படிச்சிருக்கியா இல்லையா நீ? மகாவிஷ்ணு கருடாழ்வார், கருடருக்கு இன்னைக்கு கோயில் இருக்குயா, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்கயா, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. இல்லன்னு உன்னால மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட பறவைகளுக்கும் கோவில் இருக்கிறது. அன்னவாகன் பிரம்மதேவன் அன்னத்துக்கு கோவில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் இல்லன்னு உன்னால மறுக்க முடியுமா? என்ன பேச்சு பேசுற நீ? குரங்கு கூட்டத்தோட வாழ்ந்தான், குருவி ரெக்க முளைச்சோட பறந்து போதான். எங்கே படிச்ச நீ? எங்கேயா படிச்ச? பாட்டு கேள்விப்பட்டியா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க இருக்கேன். புரிஞ்சதா? ஒரு காக்கைக்கு இறைய போடு, ஒரு காக்கை சாப்பிடாது. கா 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 என்று எல்லா காக்கைகளையும் ஒன்று சத்து ஒன்றாக வைத்து அங்கே சாப்பிட வைக்குமே, அதுதான் ஒற்றுமை. எங்கேயோ போய் தாய்ப்பறவை இறை எடுத்து வந்து தனது குஞ்சுகளுக்காக ஊட்டிவிடும், அதுதான் ஒற்றுமை. கோழிக்கு இறப்பட்டா கோழி சாப்பிடாது, பாசாங்கு செய்து தனது குஞ்சுகளை எல்லாம் சாப்பிட வைக்கும், அதுதானே ஒற்றுமை. எது ஒற்றுமை? குரங்கு கூட்டத்தோடு வாழ்ந்தான். நீ எங்கே படிச்சத? நீ அலர்வல் வரியா? போ, உன் பிள்ளைக்கு அந்த முடி இருக்குன்னா முடி எடுப்போம். மொட்டை எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க, நீ அர்ச்சனை பண்ணுவ, உனக்கு தேங்காய் பழம் கையில் கொடுத்துடுவார். அதை நீ வாங்கிக்கிட்டு கோயிலிருந்து வெளியில் வா. எங்கே அந்த தேங்காய் பழம்? இந்த மயம் கொண்டுட்டு வர்றேன், அடி வாங்கிட்டு இந்த குரங்கு பிடிங்கி திங்கும்னு சொல்கிற. எப்போ பிடிங்கி திங்கிற? அடுத்த வகையில் எப்போ இருக்கா அதை நீ பிடிங்கிட்டு ஓடுற. நீ பொரியல்ல வாங்கி நீ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீ பார்க்கலாம். எங்க பொரியல்ல பாப்பா கொண்டு வந்து அடி வாங்கிட்டு இந்த குரங்கு பிடிங்கி திங்குற. எப்ப நீ ஒற்றுமையா இருக்க? அடுத்தவன்ட்ட பிடிங்கிட்டு நீ ஓடும் போது ஒற்றுமையா இருக்க. உன்னை சுத்தி 10 குரங்கு பின்னால பத்திட்டு வருது. எதையா ஒற்றுமை? நீ ஒன்னா திங்கிறியா? தின்னு இந்த பக்கம் மட்டும் உதப்பிக்கிற, இந்த பக்கம் உதப்பிக்கிற, எம்பிட்ட தின்னு தொலைவ நீ. ஒற்றுமையா இருக்க. ஒற்றுமை எதுல ஒற்றுமை, எங்க ஒற்றுமை நீ முதல்ல தெரிஞ்சுக்கண. செய்யலைன்னா செத்து மணினா நீ சொன்ன மாதிரி எதுக்கு வர்ற? நான் உன்ட்டை நான் கேட்கிறேன், எதுக்கியா வர்ற? நல்லா படிச்சு 4 விஷயங்களை தெரிஞ்சு ஒரு நல்ல காவலர் வந்து நிக்கணுமா இல்லையா மேடையில? ஒரு நாரை எதிர்த்து பேசும் தன்மையும் திறமையும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த திறமை ஏன் இல்ல? நான் கேட்கிறேன். உனக்கு நீ பேச தெரியுது, விளக்கம் தெரிகிறது. ஒரு நாரை எதிர்த்து பேசும் தன்மை நீ பேசல, ஒன்று பேசுற. ஒரு அறிவாற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் படிச்ச கல்வி வீணா போகக்கூடாது இல்லையா? நான் கற்ற கல்வி வீணாக போகக்கூடாது. அதற்கு எதிரி யாரு? அந்த எதிரி சரியானவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்த பேச நான் இருக்கேன். ஏன் யாரையும் பார்த்து பயப்பட அவசியம் எனக்கு கிடையாது. கல்விக்கு அதிபதி கலைமாறி குடியிருக்கால் என்ன அம்மா கொடுக்கு நீ பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் வளர்ந்துருக்கிறான் தருவே கோலம் சி உங்க கரிமுகத்து தூமணியன் எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தா. புரியுதா? அவை பிராட்டி வினாத போய் எனக்கு தமிழை கொடு என்று கேட்டா. கல்யாணம் எனக்கு வேணாம், எனக்கு முதுமை கொடுன்னு கேட்டா. மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம். எனக்கு மடியிலையும் கணம் இல்ல, வழியிலையும் பயம் இல்ல. எதுக்கியா உன்னை பார்த்து நான் பயப்பண்ண?
பேசி பாரு. நீ எந்த பேச்சு பேசினாலும் அந்த பேச்சை நான் உடைச்சு பேசலன்னா இந்த கட்டையை நான் இனிமே பிடிக்கலையா? போதுமா? இன்னும் என்ன வேணாலும் பேசு. அந்த பேச்சுக்கு பதில் பேச்சு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன பேசுற நீ? வந்துகிட்டா இருந்த வெங்காயம் பார்த்தோன்னு அப்படியே நாங்கள் வந்து மிரள்றதுக்கு. அவை நான் என்னைக்கு நீ எந்த அளவுக்கு பேசுனியோ உன்னை நான் ஆளாவலாம்பட்டியில் சர்வசரமான விட போறேன். நீ என்ன மிரட்ட? நீ பத்தியா? நீ என்ன மிரட்ட? ஒதுங்குட்டேன். ஒதுங்க. நான் எதுக்குமே பயப்படல. நீங்க பேசி முடிச்சிட்டிய. ஒரு மிரட்டாரு. போங்க. வெங்காயம் அவை பிராட்டி போய் கேட்டா. ஆமா. தமிழுக்காக. நானும் போய் கேட்டேன். யார்கிட்ட? ஒரு பொம்பளை கிட்ட. உன் மேல நான் ஆசைப்படுறேன்டி, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கடி அப்படின்னு நான் தான் போய் கேட்டேன். இந்த கதையை நீ பொம்பளை பிள்ளை சொல்லு. நீ போய் பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்றது என்கிட்ட சொல்ற? நீ படிச்சால் தானே. அவை போய் விளையாட்டு வேலையா பாரியா? பெருமாள் ராஜு இந்த வேலையை பாரு. கீழே நான் என்ன கேட்டேன் பாரு. நான் விநாயகர் போய் அவை தமிழ் கேட்டானே. தமிழ் தமிழ்ல போய் காதலிக்கிற கேட்டேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ பெரிய ஆள் தானே. பொம்பளைக்கு நான் சொல்றத நல்லா கேட்டு முடிச்சிட்டு பேசு. ஏன் பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? ஏன் ஆடுற? புராணம் பேசியா? நிறுத்தியா? புராணம் பேசே. இந்த பார், நீ சொல்ற உனக்கு தெரிஞ்சதா நான் பேச வேணாம் இங்க வந்தேன். உனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு உனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு உன்னை நான் அந்த ஊர்ல அவமானப்படுத்தணும். இதான் வாயை புத்திக்கிட்டு பேசாம நீ பொம்பளை பிள்ளை நான் கேட்கிறேன். இரியா பேசுற மட்டும் கேளியா? அவ சொன்னா என்னைய கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்னடா திறமை இருக்குன்னா, உன்கிட்ட என்னுடைய திறமையை நான் என்ன நிரூபிக்கணும் சொல்றீ அப்படின்னு அவ சொன்னா. திருப்பி சொல்ல மாட்டேன், இதோட அந்த பகுதிக்கே நீ வரக்கூடாது. அவ சொன்னா, குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாசம், குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாசம் பயப்படாம் தேதி தலை தாங்கி பாற வழியா போய் எனக்கு ஒரு நேத்திரால் தாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றா, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அசதி கொடுத்த உடனே நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். அவ கேட்டாப்பா, அவ சொன்னா பாரு ஒரு வார்த்தை, நான் குனிஞ்சுக்கிட்டு அடிப்பேன், நீ ரெண்டு கையும் ஏந்தி வாங்கி குடிக்கணும். நான் குனிஞ்சுக்கிட்டு அடிப்பேன், நீ ரெண்டு கையும் ஏந்தி வாங்கி குடிக்கணும் அப்படின்னா நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அவ குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா, நான் ரெண்டு கையும் ஏந்தி வாங்கி குடிச்சேன். நீ படிச்சால் தானே. எங்க இது நீ உடைக்கணும். நீ உடைக்கல ஆளாவலாம்பட்டியில் நீ வெள்ளச்சாமி கிட்ட புடிபட்டு போடும். இவர் சொல்றாரு, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நக்கிற புத்தி தானடா. நாயினா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நாயை குளிப்பாட்டுறோம், நாயை குளிப்பாட்டி நாமந்தான் போடுவோம். நாமம் போட்டால் என்ன கூட்டம்? உங்களை தான் கேட்குறேன். நாமம் போட்டால் பெருமாள் கூட்டம். நீனு வா, உன்னை குளிப்பாட்டுறேன், நாமத்தை போட்டு விடுறேன், நம்ம ரெடி பேரும் சேர்ந்து பிய்ய தும்போம். நான் சொல்றேங்க இல்லையா? இரியா, நான் கேட்குற மாதிரி பேசுறேன். நான் பேசி முடிச்சுக்கிறேன். நாய்ங்கிறது என்ன அவதாரம்? சிவனுடைய அவதாரம். பைரவர் தானே? ஆமா. யார் அவதாரம்? சிவன் அவதாரம். சிவ அவதாரம். நீ சிவனுக்கு முன்னாடி என்ன போடுவ? பட்டை. அப்ப என்ன போடணும்? அதை செய்ய உன்னைய திங்க வைக்கணும். நீ என்ன தப்பா பேசுற? தப்பா பேசுற. புராணத்தை தப்பா பேசுற நீ. உன்னைய திங்க வைக்கணும். ஏய், நீ புராணத்தை போட்டு விடுவேன். அதுக்காக நீ சேலை கட்டிட்டு வருவியா? உன் பேச்சு என்ன பேசுற நீ? உன் பேச்சு சரியில்லை பெருமாள் ராஜா அவர்களே. பேச்சு உனக்கு தெரியல. பேச்சு எனக்கு தெரியல, உனக்கு தெரியலையா? இருங்க, நான் தவறா பேச மாட்டேன். நீங்க என்ன இன்னைய தவறா பேசுறான்னு சொல்லி வாயில வந்தெல்லாம் என்னத்த பேசுற? உன் பேச்சு எப்படி நான் ஏத்துக்கணுமே? உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? பேசின உடனே செத்து போயிருந்தாவே. ஆனா வெள்ளச்சாமி அப்படி கிடையாது. ஒருத்தன் மருத்துவமனையில் போய் வயிற்ற வலிக்குதுன்னு சேர்ந்துட்டான். அவனை இங்கேருந்து பார்க்க போகிறான். ஒருத்தன், என்னடா ஏடா இங்கே வந்து படுத்து கிடக்க அப்படின்னு கேட்குறேன். வயிற்ற வலிச்சுச்சுடா, ஏன் வந்து படுத்து கிடக்கேன். வெள்ளச்சாமி போய் பார்க்குறேன். என்னடா பெரிய மயிறு வயிற்று வலி, ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டே உனக்கு சரியா போயிடும், இதுக்கு வந்து பெட்டில் சேர்ந்துக்கிட்டு கிடக்குறா, எந்திரா அப்படின்னா வெள்ளச்சாமி சொல்கிற ஆறுதல்லையே அவன் பாதி சரியாகி எந்திரிச்சிருவேன்.
ஆறுதல் பாதியில் அவன் எந்திரிச்சிருவேன். உன்னை ஆட்டம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவிய? ஐயோ வயிற்று வலியாடா, இப்படி தாண்டா பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வயிற்று வலின்னு கொண்டு போய் சேர்த்தாங்க, 3ஆம் நாள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது ஓம் பேச்சு. என்னுடைய பேச்சு அறிவிப்பயிரை வளர்க்கும். உங்க பேச்சு உசுரே போயிடும். நீ பேசியா? காணாமல் வேணுதலா கத்தலாம், ஆனால் கற்றாமல் கோணாமல் வைத்திருக்க கூடாது. நானாமல் பேச்சு பேச்சின் பெருமொழி வந்தக்கார் கீச்சு கீச்சிடும் கிளி நிலை எப்படியோ அப்படி என்று சொன்னார்கள். பேசுறாரா ஒருத்தர் வைத்த வலின்னு மருத்துவமனையில் கிடக்குறாரா. போனோன்னு என்னடா என்னடா கிடக்குற? வைத்த வலி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. என்னடா வயிறு வைத்த வலி? 4 சம தண்ணியை கூட சரியா போங்க. ஆமா கொஞ்சம் எந்திரிச்சிருவான். ஆறுதல் இல்லையே. ஐயோ உனக்காடா அந்த வைத்த வலி வரணும். இப்படி தாண்டா 4 நாளைக்கு முதல்ல ஒருத்தர் வந்து படுத்தேன், 3ஆம் நாள் 2 நாளைக்கு முதல்ல படுத்தேன், 3ஆம் நாள் தூக்கிட்டு போயிட்டேன். அது உண்மை பேச்சு. சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒருத்தன் மருந்தை குடிச்சிட்டு போய் கிடைக்கிறேன் மருத்துவ, அவன்கிட்ட போய் நீ விசாரி, என்னடா மருந்து குடிச்சேனே என்ன கொண்டாந்து மருத்துவ ஒன்று, என்னடா மருந்து மயிரில் குடிச்ச? ஏய் இந்த போல குடிச்சிருப்பியா? ஒரு 4 சம மருந்தை சேர்த்து குடிடா அப்படின்னு நீ போய் அறிவுரை சொல்லு. அவன் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்களா இல்லை உடனே வச்சிருப்பாங்களா? என்னப்பா அது? அட கழுத்தில் சுருக்கு போட்டு தொங்குனே வந்து காப்பாற்றிட்டான். என்னடா மயிரில் சுருக்கு போட்ட? உச்சிவாதில் போய் நல்லா கயத்தை கட்டி அங்கேருந்து நல்லா கழுத்தில் கட்டி ஜங்குன்னு தவினா இன்னும் உனக்கு சங்கு ஊற்றிருப்பாங்கன்னு சொல்லு. உன்னை அதே மரத்தை வெட்டி உன்னை எரிக்கிறாங்களா? என்ன பேசுகிற நீ? ஆறுதல் சொல்றது எங்கே எப்படி இருக்கனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று சேர்க்குற நீ. பேச்சுனா பேச்சுக்கு பொருத்தமாக பேசுகிற மாதிரி பேசிய வாதி பிரதிவாதங்கள் தான் பேச்சு. சம்பந்தமே இல்லாமல் எதையாவது உன்னை கொண்டாந்து போர்த்து விட்டு பேசுறதுக்கு பேச்சு பேச்சா? இவ்வளவுதான் நீ தெரிஞ்சதா? நான் வெள்ளச்சாமி பெரிய ஆளுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த வெள்ளச்சாமி இவ்வளவு பெரிய அடிமுட்டாளமே எனக்கு தான் தெரியும். பயானி போ என்பே நாரத தந்தை பிரம்மா ஒன்றை போய் நான் நேரத்தை வேணாக்குற மாதிரி வள்ளியை சந்திக்கணும். போ என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவனி பாட்டம்மா வச்சு பாட்டிக்கணும் ஆச்சுமி. நீ போய் தலைமையமாக கூப்பிடு. நான் அடுத்த எடுத்துக்க விரும்பல. நாரதர் வேஷம் போட்டு வராதிய. என் வேஷத்தை நீங்க போடுங்க. ஓ வேஷத்தை நான் எதுக்கே போடுறேன்? அப்புறம் எதுக்கு எல்லா வேஷம் போட திறமை இருந்தா போட வேண்டியதே. என்ன திறமை இருக்கு சொல்லுங்க. வள்ளியை கூப்பிடியா? என்ன திறமை இருக்கு? வள்ளியை கூப்பிடு. நான் கேட்டதுக்கு உண்டான பதில சொல்லுங்க. இல்ல தெரியல. என்ன கேட்ட நீ? தெரியல. என்னையா கேட்ட? கேட்டு நான் முடிச்சிட்டேன். நீ சம்மதம் என்ன கேட்ட நீ? போய் மருத்துவமனையில் வைத்த வலிக்காரன் கிடைச்சான்னு சொல்ல. அது இல்ல அது இல்ல, நான் கேட்டு முடிச்சிட்டேன். நீ யாரு உள்ள போய் சொன்னாலும் நான் போக மாட்டேன். சொல்லிட்டு போ. நீ வள்ளியை கூப்பிட முதல்ல. கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட்டா தான் என் தங்கச்சி வரும். ஏய் நாடகம் நடக்கணுமா? நாடகம் நிறுத்தணுமா? அதுக்காக செத்து மணி நீ சொல்றியா? திறமை இல்லாத சாகுறேன். உனக்கு திறமை இருக்குல்ல, சாகாது. ஏன் போய் சாகுற? அத நீ எனக்கு சொல்ல வேணாம். உனக்கு திறமை இருக்கா சொல்லு. திறமை இருந்தாலும் பேசு. இல்லாட்டி ஆலவளம்பட்டியில வெள்ளச்சாமி கிட்ட தோத்துட்டேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போ. நீ என்ன பேசிட்டு நான் தோத்துன்னு சொல்லிட்டு போனேன். நான் பேசுறது சரியான பேச்சு. என்ன இது கூட தெரியாம எதுக்கு நாரதர் வேஷம் போட்டு வந்தீங்க? நீ என்னதான் பேசுன? அதே கட்ட பிடிக்கணும்னா எல்லாம் படிச்சிருக்கணும். அட என்னதான் பேசுன சொல்லு. சொல்ல மாட்டேன். என்ன பேச்சு? செத்து போயிருமாம்ல வெள்ளச்சாமி. சண்டால பாவி. கூப்பிட மாட்டேன். தோத்து போயிட்டா போ. அப்படி விட மாட்டேன். வர சொல்லுங்க. என்ன பேச்சு? 60 வருஷத்தை சொன்னா நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்பி இவனுக்கு தெரியுமா? அப்படி என்னடி சோதனை பண்ற? எங்க இந்த சோதனையில நீ தப்பிச்சிரு பாப்போம். தப்பிச்சிரு பாப்போம். முடியாது. வள்ளியை கூப்பிடியா? சம்பந்தமா 2 பேரும் பேசியிருந்தா வள்ளியை பேச பாக்குற முருகன் வரதா இல்லையா? கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டேன். நீ இப்ப என்ன நினைச்சுக்க? நீ தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. நீ மேல்பட்டு இந்த ஊர்ல இருந்து வெள்ளச்சாமி நான் நாரதர் வேஷம் போடலன்னு சொல்லிட்டு போயா. டேய் போடா, போயிரு. போடா. உன்னைய செத்து போன்னு சொன்னா உனக்கு அந்த ரோசமயிர் வராதா? சரி, நாடக உலகத்தில் எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். செத்து போடாங்கிறிய. சரி என்ன கேட்டேன்னு கேளு. சரி என்ன கேள்வி கேட்டேன்னு கேளு. கேட்க மாட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னு பதில் சொல்ல முடியும். சுரேஷ் எங்க இருக்க? விட மாட்டேன். நீ என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னா தானே அவர் எங்க இருக்காருன்னு. எதிரி பேசும் பொழுது
நான் வெளியில வந்து அவர் உள்ள போயிடுறாரு, நான் உள்ள போனா அவர் வெளியில வர்றாரு. என்னதான் சொல்லி தொலைச்சாரு தெரியல. பத்த என்ன என்னன்னு என்னதான் சொல்லி என்னதான் சொல்லி கொடுத்து தொலைச்சாரு. எதிரி என்ன பேசுறேன் அப்படிங்கிறத மூளையில ஏத்துக்க தெரியாத மூளை நாரத வேஷத்துக்கு ஒத்து வராது. சரி இவரு இப்ப என்ன கேட்கணும், என்ன செய்யணும்? நான் என்ன கேட்டேன்? சரி என்ன செய்யணும் இப்ப சொல்லு. அவ கேட்டதை நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். தெரியல போதுமா, வரக்கூடாது. தெரியலன்ட்டேன். என்னையா இன்னொரு நாள் நான் படிச்சுட்டு சொல்ல போறேன். நீ என்ன சொன்னாங்கன்னா இனிமே படிச்சு தெரிஞ்சு இன்னொரு மேடையில் சொல்லிட்டு போறேன். இருந்து போதே தெரியலையா? என்ன செய்யணும்? அதுக்கு நாரத வேஷம் போட்டு வந்தா அதை நீ சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்து தெரியலன்னு சொன்னா அதுக்கு மேல அந்த பேச்சே பேசக்கூடாது. தெரியலன்னு சொன்னா பேச்சா இல்லையா? தெரியல. ஆமா உள்ள போங்க. எதுக்கு போங்க உள்ள. வள்ளிய கூப்பிடு போங்க. உங்களை என் தங்கச்சி சந்திக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. போங்க. என்ன எதுக்கு போய் சொல்றிய? தெரியாது நீங்க. நான் இதுக்கு என்ன சொல்றப்ப பதில சொல்லுங்க. அதுதான் தெரியலன்னு சொல்றேனே. அப்ப நீங்க போகலாம். ஏன் நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி விடு, வள்ளி வரட்டும். இவர் ஒரு நாரதர் இங்க கொண்டு வந்து என்கிட்ட மோத விட்டு ராஜபாத்து நீங்க பேசாம இருங்க. சீனிவாசன் எனக்கு நீங்க வக்காலத்து வாங்கல, செய்யினால் அடி செத்து மடினான்னு சொல்றாரு. சொல்லுங்க. இல்லாட்டி நான் விட மாட்டேன். இல்ல வெள்ளச்சாமி நீ உள்ள போ அப்படின்னு உங்க வாயினால சொல்லுங்க, நான் போயிடுறேன். என்னதுன்னு இப்போ நாடகத்தை நடத்தணுமா வேணாமனே? இப்படி இந்த மாதிரி கிராக் அராத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு நான் என்ன பேசுறதுமா? முடிச்சுட்டு போகணும், அவ்வளோதான், முடிச்சாச்சு. நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். தெரியலன்னு சொன்னாங்க நான் உள்ள வரேன். மறுபடியும் நான் கூப்பிட முடியாது, யாரையும் பார்க்க முடியாதுன்னா இதெல்லாம் நீ வச்சு நாடகம் நடத்துறதா? நீ வச்ச ஆளா கேட்கிறேன். இதெல்லாம் சிந்திக்க தெரியாத ஒரு ஆளு வெள்ளச்சாமி கிட்ட இனிமேல் பட்டு எதிர்த்து பேசாத. பேசல, நான் உன்னை சந்திக்கவே இல்லை. விடு, அப்படி சொல்லாத. எழுதி போடு போய். என்ன கிட்ட நீ அவமானப்பட்டே அவனு ஊருக்கு ஊரு. நீ எழுதி போடுறீங்க பெருமாள் நடிக்க மாட்டேன். இல்ல நான் போய் இப்ப வெள்ளச்சாமி நடிக்க மாட்டேன். நாளைக்கு அப்படி நான் எழுதி எல்லாம் போட மாட்டேன். நான் எழுதி போடுறியா? நான் எழுதி போடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளே கிடையாது. ஒரு சர்வசாதாரண கதை. நான் ஏது சர்வ அப்ப நீ கேளு, நான் பதில் சொல்றேன். நான் கேட்டு முடிச்சிட்டேன். சத்தியமா இந்த மேடையில் ஆலவிளாம்பட்டி மேடையில சொல்றேன், நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது அப்படி கேட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ இன்னமும் நினைச்சுக்கிட்டே இருக்க போல என்னைய. கொஞ்ச நேரம் தெரியாத மாதிரி நடிச்சதுக்கே நீ என்னை இந்த பாடு படுத்துறியே. ஒருவேளை உண்மையாவே நான் தெரியாம வந்திருந்தா என்னை எங்க பகுதியில வந்து எங்க ஊர்ல வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு நீ போய் சத்தியமங்கலத்துல சொகுசா தூங்கத்துக்க. குதிரை தாண்டி வருஷம் கும்ப மாதம் பயப்படாம் தேதி தலை தாங்கி பாறை வழியாக வரும்பொழுது 2 நேத்திர தாங்கி வாங்கிட்டு வான்னு சொல்றா. நீ காதலிச்ச பிள்ளை. உடனே நீ நடந்து போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்த. அதுதானே சொன்னேன், அதானே கேட்டேன். சரி, குதிரை தாண்டி வருஷம்னு ஒரு வருஷமே கிடையாது. பிரபப விபப சுகில பிரமாத பிரசோபதி ஆங்கில சனிமுக பவ யுவதாதி சுரபதானிய பிரமாதி விக்ரம விசித்திரமான சுமான் 6 வருஷம் சொன்னோம். அதுல குதிரை தாண்டி வருஷம்னு எந்த வருஷமே கிடையாது. படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா முதல்ல இருந்தவங்கலாம் அப்போ உள்ளவங்கலாம் 60 வருஷம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. 60 வருடங்களே குதிரை தாண்டி வருஷம் இல்லை. நீ நல்லா தமிழ் அகராதி இந்த நிகண்டெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா குதிரை தாண்டி அப்படின்னா தெரியுமா? குதிரைக்கு மறுபெயர் பரி என்ற அர்த்தம். குதிரைக்கு மறுபெயர் பரி. பரி என்றாலே குதிரைன்னு அர்த்தம். அதே அந்த நரியெல்லாம் பரிகளா மாற்றியது ஆவுடையார் கோயில் கட்டும்போது போனார்ல மாணிக்க வாசகர், நரியெல்லாம் பரிகளாக மாற்றிய நிறைய பூரா குதிரையை மாற்றி கொண்டு வந்தார்ல, அதை சொல்றது அதான் பரி. குதிரைக்கு மறுபெயர் பரி. தாண்டினா அர்த்தம், அதாவது குதிரை என்ன செய்ய தாவி தாவி தான் ஓடும். குதிரை வந்து தாவி தாவி ஓடும். அதே பரி தாவி வருஷம், பரிதாபி வருஷம். குதிரை தாண்டி வருஷம் என்ன வருஷம்? பரிதாபி வருஷம். பிரபவ விபவ சுகில பிரமாத பிரசோபதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வரோ விகிதானிய பிரமாதி விக்ரம விச சித்திரமான சுமான தாரண பாரதிய விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுவருது சோவது குரோதி விசுவாச பராவ பிளவங்க கீழே சௌமிய சாதன விரோதி இது பரிதாபி. பரிதாபி வருஷம் தான் குதிரை தாண்டி வருஷம் தான் பரிதாபி வருஷம். கும்ப மாதம்னா என்ன மாதம்? கும்ப மாதம்னா மாசி மாதம். அது என்ன கும்ப மாதத்துக்கு மாசி மாதம்னு பேரு? ராசியிலே 11வது ராசி கும்பராசி. மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம். 11வது ராசி
கும்பராசி மாதங்களிலே 11வது மாதம் மாசி மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. கும்ப மாதம் அப்படின்னா மாசி மாதம். பயப்படாம் தேதி அப்படி ஒரு தேதி கிடையாது. 1, 2, 3 நான் பார்த்துருக்கேன். பயப்படாம் தேதி ஒரு தேதி இல்லை, ஆனால் இருக்கிறது. பயப்படாதது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வீரனை சந்திக்கும் பொழுது அவன் என்னடா, அவன் வீரன்டா, அவன் யாருக்கு அஞ்சாதவன்டா. அஞ்சாதவன் பயப்படாத அர்த்தம். 5ஆம் தேதி அஞ்சாதவன் பயப்படாம் தேதி. பயப்படாதவனுக்கு பேரு அஞ்சாதவன் அர்த்தம். அதான் 5ஆம் தேதி. தலை தாங்கி பாறை வழியாக போகும்போது தலையை தாங்கிறது. இப்போ நம்ம இங்கிட்டு வெளில போகிறோம், எங்கன்னா ஒன்றா ஒன்று திண்டில் தலை வச்சு படுப்போம், இல்லைன்னா ஒரு கல் இருந்துச்சுன்னா கல்லில் வந்து தலை வச்சு படுப்போம். திண்டையும் கல்லையும் சேர்த்து சொல்லுங்க, திண்டுக்கல். தலை தாங்கி பாறைன்னா திண்டுக்கல் வழியாக வரும்பொழுது. 2 நேத்திர தாங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்திரம் என்பதுக்கு பேர் என்னமா? கண்ணுக்கு பருவையர் நேத்திரம், கண்ணுக்கு பருவையே நேத்திரம். அதான் கண்டாங்கி சேலை. கண்ணு தாங்கி கண்டாங்கி சேலை. நேத்திர தாங்கி வாங்கிட்டு சொன்னேன், அதான் கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வா. பரிதாபி வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி திண்டுக்கல்வியாக போகும்பொழுது 2 கண்டாங்கி சேலை வாங்கிக்கிட்டு வாப்பா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். நீ நடந்து போன அதே வருஷம் அதே மாதம் அதே தேதியில் போய் கண்டாங்கி சேலை வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்ட. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இருக்கா இல்லையான்னு அவங்கள்ட்ட கூட கேட்டுங்க. நான் சொன்ன விளக்கம் தெளிவாக சொன்னேன்னு அவங்கள்ட்ட கேட்டுங்க. தெளிவா. ஏன் இப்ப கை தட்டுறிய? புரியுற மாதிரி சொல்லிருக்கேன். ஏன் கை தட்டுறிய? புரியுற மாதிரி சொல்லிருக்கேன். கதை என்ன முடிக்கல. என்னது? என்னையா? அவ குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா, 2 கையும் ஏந்தி வாங்கி குடிச்சேன். இது ஒரு நாகரிகமான பேச்சா? உப்பு கச்சிச்சு பாத்தீங்களா? இது நாகரிகமான பேச்சா? இது மகளிர் எல்லாம் இருக்கா, என்னை விட தாய்மார்கள் சகோதரி இருக்காங்க. இதை நான் பேசக்கூடாது, அதை நான் அப்படியே விடுறேன். இந்த வார்த்தையை நான் விடுறேன். நான் இருங்க, நீ குனிஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய போய் குனிஞ்சுக்கிட்டு அடிக்க சொல்லி நீ வாங்கி குடிச்சிருக்கியே, நீ வாங்கி குடிச்ச நான் சொல்லலாம். இரியா, நானே அசிங்கமா சொல்றேன். நாரதர் தானே, அதை மேன்மைப்படுத்தி பேசி பார்ப்போம். சரி, முயற்சி பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வரையில் ஒரு ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு இடத்துல தனியாக அந்த அம்மா நிற்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. வந்த களைப்பில் தண்ணி தவிக்குது. தண்ணி தவிக்கும்போது எனக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்க, பக்கத்தில் எண்ணெயும் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு அடிகுழா மட்டும் இருந்துச்சு. அந்த அடிகுழாயில் இருக்கும்போது அந்த இப்போத்தான் நம்ம கையை நீட்டினோட தண்ணி வந்துடும், அப்படியெல்லாம் பைப்பு விதவிதமாக வந்துருச்சு நம்ம குழாயெல்லாம். அன்று அடிகுழா இருந்தாத்தேன். அந்த அடிகுழாயில் போய் நம்ம தண்ணி தூக்கணும்னா என்ன செய்வான்? இந்த இங்கே ஒரு கம்பி இருக்கும், இங்கே தான் பைப் இருக்கும், இப்படி குளிச்சுக்கிட்டு இப்படி அடிச்சா அதே சத்தம் இதுங்கிறதுலையும் வருது. இப்படி குனிஞ்சுக்கிட்டு அடிக்க, அங்கே தண்ணி வர வாங்கி குடிக்க ஒன்றும் இல்லை, 2 கையும் வச்சுட்டு போய் குனிஞ்சு வாங்கி குடிக்கிற. அதான் அவள் குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா, நீ 2 கையும் வாங்கி குடிச்ச. அது என்னமோ அவங்க போர் போட்டாட உப்பு தண்ணியாக இருந்திருக்கு, உப்பு கச்சிருச்சு. போதுமா? ஒரு நாகரிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு அழகா நாகரிகம் தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டா நீங்க இதுக்கு பதில் சொன்னதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம்? நான் முதல்லயே நான் கேட்டேன். ஆனா இதை இழுத்து நீ யோசிச்சிருக்க பாரு, உன்னை நான் யோசிக்க விட்டதான் தப்பு. நான் யோசிக்கிறதா இருந்தா இவ்வளவு பேசுவேன் நானே. மீண்டும் இந்த பகுதியிலே வாய்ப்பு கிடைக்கட்டும், உங்களை நான் வில்லனவே சந்திக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் அந்த இடத்துல காவல் பண்றேன். என் தங்கச்சி வள்ளி, இப்ப வள்ளிக்கு பக்கத்துல குள்ளி. இப்ப வள்ளியை கூப்பிடலாமா? கூப்பிடு வள்ளிய. தப்பு ஏன் மேல யோசிக்க விட்டுருக்க கூடாது. இந்த ஆள் அதுக்குள்ள போய் இங்க போய் அங்க போய் இவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியல. உன்னை அப்பவே பிடிச்சிருக்கணும். இந்த புத்தகத்தை என் பேக்கில் இருந்து எடுத்து உணவுனே நீதான். நீ என்கிட்ட போய் யோசிக்கிறேங்கிற. என்னைக்குமே நான் புத்தகம் இந்த பக்கத்தில் சைடில் ஓரத்தில் வச்சிருப்பேன் அந்த பேக்கில். அதை நான் எடுத்து படிக்கிறது வழக்கம். என்னடா அன்னைக்கு புத்தகத்தை காணாமக்கிறேன், அடுத்த நாள் ஓம் பேக்கில் இருக்குது. அப்ப நீ என்னைய போய் யோசிச்சோம்னு சொல்ற? நான் ஒன்னும் எடுத்துக்கிட்டு எல்லாம் போகலையே. அப்புறம் என்னாச்சு? எடுத்து வச்சதே எனக்காக தான் நீ எடுத்து வச்ச. அரே சிட்டு பா, டே அழகாச்சா, ஆடுகாலி அழகாச்சா, என்ன நடக்குது? கிளம்பி படுத்துட்டாங்க ஐயா. போடா போ. சுரேஷ் பேச்ச கேட்டு இந்த ஆளை இருக்க பிடிக்க போய், சுரேஷ் உன்னைய கையெடுத்து கும்பிட்றேன், ஏதாச்சும் இருந்தா வாங்கி கொண்டு வந்து கூட விடன்னு வந்து தொலையுது. சனியே எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, எருமை மாடு மாதிரி மிருதங்க காரி.